அதானியுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்ந்ததாக பாஜக ஒருபோதும் கூறியதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலேன். நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. இரண்டாவது, தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பரில் வரும். சில நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளாக இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கலாம். வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்கே படம் பிடிச்சு காட்டிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலைன்னு, அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4565 கோடி ரூபாயை, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்கே திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.